திருப்பரங்குன்றத்தில் பெட்டிஷன் என்ன சொல்கிறாரு, அவர் போய் நான் வந்து அங்கே வந்து அது அங்கே சாதாரணமாக கார்த்திகை தீபம் வந்து திருப்பரங்குன்றத்தில் உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் ஏற்றுவாங்க. அதெல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து ஒரு புது இடத்துல அதை ஏற்ற வேண்டும், அது பேர் தீபத்தூண் அப்படிங்கிறாங்க. 94 தான் இந்த டிஸ்பியூட் ஆரம்பிக்குது. 94 இந்து முன்னணி அமைப்பு வந்து இல்லை இங்கே வச்சா பத்தாது, ஊரே பார்க்கணும் அதை வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை உச்சியில் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல ஒரு ஸ்தம்பத்தில் வைக்கணும் நீங்கள் அப்படின்றாங்க. அதை தான் இவர் தீபத்தூண் அப்படின்னு அவரோட ஜட்மெண்ட்டில் சொல்கிறார். இந்த தீபத்தூண் எப்படி இருக்குனாக்கா, இந்த திருப்பரங்குன்றம் மலையில் அடியில் வந்து உங்களுக்கு சுப்பிரமணிய சாமி டெம்பிள், அப்படியே ஏறி போகும்போது நடுவில் வந்து உங்களுக்கு உச்சி பிள்ளையார் கோவில், அதுக்கு மேலே இருக்க டாப் மோஸ்ட் பீக்கில் தான் அந்த இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கா அது இருக்குது. இது வந்து பல 100 ஆண்டு காலத்துக்கு மேலே வந்து பல நூற்றாண்டு காலமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு இது. இவர் வந்து அதுக்கு பழைய ஜட்மெண்ட்லாம் எடுக்கிறார். 1920 நடந்தக்கூடிய ட்ரையல் கோர்ட்டில் நடந்தக்கூடிய இஷ்யூ, பிரிவி கவுன்சில் எடுத்த ஜட்மெண்ட் எல்லாத்தையும் மேற்கோள் காட்டுறாரு. அது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்கு, அந்த மலையை வந்து நீங்கள் நெல்லித்தோப்புன்னு ஒரு பகுதி, அப்புறம் அந்த சிக்கந்தர் தர்காவுக்கு போகக்கூடிய படிக்கட்டு, அப்புறம் அந்த தர்கா இருக்கிற இடம், இந்த 3 மட்டுமே அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு சொந்தம். மீதி எல்லா மலையுமே அந்த தேவஸ்தானத்துக்கு சொந்தம்ன்றது தெளிவாக இருக்குது தீர்ப்பில்.